வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3130 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருந்தது. நம்ம அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பைக்கு கேப்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு பார்க்குற எல்டிபி தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 3020 வரைக்கும் சப்போர்ட் வச்சு பை பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ஓப்பன் ஆன உடனே முதல் டார்கெட்டான 3156 தொட்டு அதில் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறுதியாக அதை உடச்சி அதை சப்போர்ட்டாக மாற்றி அடுத்த டார்கெட்டான 3212 தொட்டுட்டு 3233 வரைக்கும் ஹை கிரியேட் பண்ணி 3204 க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங்க்கு சாதகமாகவே இருந்தது க்ரூட் ஆயில் மார்க்கெட். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சு. அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து அடுத்த டார்கெட்டான 3260 தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் பை பண்ணலான்னு 3120 வரைக்கும் பை பண்ணி 110 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ட்ராப் ஆக நீங்கள் பை பண்ணிக்கலாம். நேற்று என்டையர் மார்க்கெட்டோட மொத்த ட்ரேடிங் ஜோன் கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.